என்ன சொல்லுங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ தான் சொல்லணும். சொல்லு. சக்தி கதையை முடிச்சிட்டியா? இல்ல சார். இல்லையா? நீ என்ன சொன்ன? நான் பிஸ்கெட்ல விஷம் தடவி கொடுத்துருக்கேன். அத அவ சாப்பிட்டா நான் போய் பாக்குறப்ப நிச்சயமா அவ செத்து விழுந்து கிடப்பா. நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன்னு சொன்னல. இவ்வளவு நேரம் உன் போனுக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்து உன் போனே வராம கடைசில நான் தான் உனக்கு போன் பண்ணி கேக்குறேன். கேட்டா இல்லன்னு சொல்ற. சார், டென்ஷன் ஆகாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன டென்ஷன் ஆகாதுன்னு சொல்ற? சார், சும்மா உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசிட்டு இருக்காதீங்க. என்ன ஓவரா பேசுறீங்க? ஓ, உனக்கு கோவம் வேற வருமா? ஹலோ, சும்மா நிறுத்து. கொஞ்சம் விட்டா பேச்சுலயே குமாங்குத்து குத்தினே இருக்க நீ. உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எனக்குலாம் பேச தெரியாதா? பெரிய இவராட்டம் பேசிட்டு இருக்க. அவளுக்கு பிஸ்கெட்ல விஷத்தை வச்சு கொடுத்தேன். அவ அதை தெரியாம கீழே போட்டு தொலைச்சிட்டா. அடுத்த அட்டம்டா கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து கொடுத்தேன். அவ என்னடானா விஷம் கலந்த கூல் ட்ரிங்க்ஸை என்கிட்டயே கொடுத்து என்னையே குடிக்க சொல்றா. அதை குடிச்சிட்டு என்ன சார் சொல்றீங்களா? நான் ஒவ்வொன்னையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அது புரியாம சும்மா வாளுன்னு கத்தினே இருக்கிற. இங்க பார், அவளை கொலை பண்றேன்னு சொல்லி என்கிட்ட சொலையா பணம் வாங்கியிருக்க. ஐயா, உன்கிட்ட எல்லாம் வேலையே பார்க்க முடியாது சாமி. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம டீலை இதோட முடிச்சுக்கலாம். ஏதோ சொழையா பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி காமிச்சுக்கினே இருக்க. அந்த சக்தியை கொல்றதுக்கு இது வரைக்கும் 2 அட்டெம்ப்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு நீ கொடுத்த பணம் சரியா போச்சு. இனிமே உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. டாடா பை பை. ஐயோ போனா, போனை கட் பண்றத. என்ன? கோச்சுக்காத போனா, எனக்கு சக்தியோட சாவு ரொம்ப முக்கியம். அது நடக்கலங்கிற கோவத்துல தான் அப்படி பேசிட்டேன். மத்தபடி அவ கதையை முடிக்கிறதுக்கு உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? தயவு செஞ்சு நீயே அவ கதையை முடிச்சு விட்டுற. ஐய, அதெல்லாம் செட் ஆகாது. உனக்கும் எனக்கும் டீலிங் முடிஞ்சதுதான். என்னால பண்ண முடியாது. ஐயோ, நீ அப்படிலாம் சொல்லாத போனா. உனக்கு நான் எக்ஸ்ட்ரா கூட பணம் கொடுத்துறேன். இதை முடிச்சு விட்டுறேன். எக்ஸ்ட்ரானா எவ்வளவு கொடுப்ப? 20,000 ரூபாய் கொடுத்துறேன். இந்த ஜுஜுபி பணம் யாருக்கே வேணும்? 1 லட்சம் குத்தினா இந்த வேலையை செய்யறேன். இல்லன்னா நீ ஆச்சும் அதாச்சும் போ. 1 லட்சமா? சமயம் பார்த்து கிடுக்குப்படி போடுற. கோவத்துக்கு நஷ்டம் 1 லட்ச ரூபா தர வேண்டியதாச்சு. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா சக்தியை காலி பண்ண முடியாது. இவ்வளவு வச்சுதான் அவளை தீர்த்து கட்டணும். சரி, சமாளிப்பா. என்னப்பா சத்தத்தையே காணோம்? ஒண்ணும் இல்ல, நீ கேக்குற பணத்தை நான் கொடுத்துறேன். சக்தி கதையை முடிச்சிரு. இந்த முறை கண்டிப்பா மிஸ் ஆகாது. அவளை கண்டிப்பா காலி பண்றேன். சரி, பஸ் கிளம்பிடும். நான் வச்சிரேன்.